ஹே ஹாய்டா. நீங்கள் என்ன இந்த ஏரியா சைடு? ஆமாண்டா, இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். ஏன்? உனக்கே தெரியலடா, அம்மாவுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் பழைய வீடு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு புது வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்டா. அதான் சும்மா ஏரியா எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு வந்துட்டு போனால் அதான். சரி வாங்கண்ணா போகலாம். சரி வாடா போகலாம். என்னடா இது, நேற்றும் இதே மாதிரி தான் ஏதோ எழுதிட்டு இருந்தான், இன்றைக்கும் அதே மாதிரி எழுதிட்டு இருக்கானே. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? அண்ணா அண்ணா, உங்களை எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? இங்க பாருங்க. சொல்லுமா. சே, என்னடா அவன் இன்றைக்கும் அதே மாதிரி ஏதோ எழுதிட்டு இருக்கான். சரி, அப்படி என்ன தான் எழுதிட்டு இருக்கான்னு போய் கேட்டு பார்ப்போம். ஹாய்ப்பா, நானும் கொஞ்சம் நாளாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், பேப்பரில் ஏதோ கிழிச்சு டப்பாவில் போட்டுட்ருக்கேன். அப்படி என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சும்மா கேட்கலாம் தான்ப்பா கேட்டேன், ஏதாவது ஹெல்ப்னா பண்ணலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போங்க. என்னடாச்சு, சும்மா தானே கேட்டேன். டேய், நான் 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போறேன்டா. ஏன்டா? டேய், அங்க பாரு, அந்த லூஸ் கூட யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, வாங்கடா. டேய், ஆமாடா, வாங்கடா. ஏய், வாங்கடா போய் பார்க்கலாம். டேய் ஓடாதடா. என்ன இவன் நார்மலாகவே பே பண்ண மாட்டான்? நீ குடி பசங்க. இவன் லூஸ் இவன்லாம் எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா, இவன்கிட்ட பேசினா நாங்களும் அவன மாதிரி ஆயிடுவோம்ல. நீங்களும் அவங்ககிட்ட பேசாதீங்கண்ணா. அவன் அழுகுறா பாருங்கடா, அப்படிலாம் பேசாதீங்கடா. பார்க் விளையாட தானே வந்தீங்க, விளையாடுங்க போங்க. அவன் அழுகுறா பாருங்க, போங்க. டேய், அந்த லூசு கூடலாம் ஏன்டா பேசிட்டு, வாங்கடா போய் விளாட்லாம். வாங்கடா போய் ஊஞ்சல் விளையாடலாம். டேய் ஓடாதடா தம்பி, நில்றா. டேய் டப்பா விட்டு போற பாருடா. என் டப்பா குடு. டேய் நான் சொல்லிட்டே இருந்தேன்லடா, ஓடாதன்னு. புடி. டேய் நில்றா, எங்கடா போற? டேய் வீட போறடா. டேய் பயப்படாத, என்ன உன் அண்ணன் மாதிரி நினச்சிக்கோ. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் உன்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? டேய் தம்பி, நான் உன்னை கம்பல் பண்ணல, சரியா? ஒரு நிமிஷம்டா. ஹலோ, சொல்லுமா நித்யா. பார்க்கில் தான்மா இருக்கேன். அதை வந்துடுறேன். ஓகேவா? நித்யாவா? நித்யா யார் உங்களுக்கு? நித்யா என் தங்கச்சிடா. ஏன் கேட்குற? என் தங்கச்சி பேரும் நித்யா தான். நான், என் தங்கச்சி, என் அப்பாலாம் ஜாலியாக இருப்போம். என் தங்கச்சிக்கு புறா, டாமஞ்சேரி அதெல்லாம் விட என்னையும் நான் சொல்கிற கதையும் தான் அவளுக்கு பிடிக்கும். டெய்லி நைட்டு தூங்கும்போது என் தங்கச்சிக்கு நான் தான் கதை சொல்லுவேன். ஒரு நாள் நான், என் அப்பா, என் தங்கச்சிலாம் வண்டியில் போயிட்டு இருந்தோமா, அப்போ ஒரு பெரிய லாரி வந்து எங்களை இடிச்சிருச்சு. அதில் என் தங்கச்சி சாமி கிட்ட போயிட்டா. சாமி கிட்ட போனதுனால சாமி அவளுக்கு கதை சொல்லுமான்னு தெரிலல்ல. சாமிக்கு நிறைய வேலை இருக்கும்ல.
அதனால் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி விஷயத்தெலாம் இந்த பார்க்குக்கு வந்து எழுதி இந்த டப்பாவில் போட்டு சாமிக்கிட்ட போயிட்டு என் தங்கச்சிக்கு சொல்லு சாமி அப்படின்னு வேண்டிப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னை என் பேர் வச்சு கூப்பிடாம என்னை லூஸு மென்டல்னு கூப்பிடுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே. ஹலோ சொல்லுங்கள். அப்படியா? நீ தம்பி இந்த வந்துடுறேன்டா. கிளம்பி போயிட்டான்டா. ஏய் எங்கப்பா போற? அம்மா 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 அந்த டப்பா. பேப்பர் எப்படி வந்துச்சு? திடீர்னு எப்படி என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? பரவாயில்ல விடு. வாலிபால் ஹேண்ட்பால் அதெல்லாம். டே பசங்களா இங்க வாங்க. சொல்லுங்கண்ணா. நீங்கள் அவனை லூசு லூசுன்னு சொல்கிறீங்களே, அவன் என்னைக்காச்சும் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கான்னு படித்து பார்த்துருக்கீங்களா? இப்போது அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று பண்ணலாமா? இவ்வளோ பேப்பர் எப்படி வந்துச்சு?